வாழ்வோம், வாழ வைப்போம். சித்தர்கள் அருள்குடில் அறக்கட்டளை குருமா அப்பன் அவர்கள் அல்ல ஸ்ரீதர் காவி லட்சுமராஜ். உயிர்ப்பு தியான யோகாவினுடைய நுட்பங்கள்ல தான் குருவர்களால தெரிவிச்சுட்டு இருக்கிறேன். ரெண்டாவது, கடினமான உணவுகள் இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அதாவது ஏன்னா நம்ம படுத்து ஓய்வெடுக்க போறோம். படுக்கிறதுங்கிறது நல்ல ஓய்வு, கையங்கால் நீட்டி போறது ஒரு ஓய்வு. ஆனா உறக்கம்ங்கிறது தான் மீண்டும் உடம்புல புதுப்பிக்கிறது. அந்த புதுப்பிக்கிற சமயத்துல உள்ள குடலை கொண்டு போய் ரொம்ப கரடுமுடா கொடுக்கூடாது. எனக்கு நல்லா செரிமானமாகுது, நல்லா தான் இருக்கிறேங்க. அது வந்துட்டா தானே வெள்ளங்க அப்புறம் தெரியும். அதனால இரவு நேரத்துல எதை சாப்பிட்டாலும் சாப்பிடறதுக்கு முன்னால கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம். ஒரு 2-3 வாய் குடிக்கலாம். சாப்பிட்டதுக்கு பின்னால் 2-3 வாய் குடிக்கலாம். உடனே படுக்க போகக்கூடாது. பகல சாப்பிட்டு போட்டுக்கும் கூட அப்படி உட்காரலாம், வேற ஏதோ வேலை இருக்கும். இரவுல சாட் போட்டதுன்னா குறைஞ்சபட்சம் மெதுவா இயல்பா நடங்க. ஒரு 100 எட்டாவது நடங்க. ஒரு 10 நிமிடம் ஆகும். மெதுவா நடந்து மெதுவா வந்து அப்புறம் உட்கார்ந்து படுத்துக்கலாம். அந்த பக்குவம்.